ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 14வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் ஒரு அற்புதமான ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் ரெண்டாவது, நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். மூன்றாவது, நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான் சொன்னேன், நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், எசேக்கியேலை ஆமென் உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறார். அங்கே அதை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்கிறார். அது எசேக்கியேல் 37 வசனம் கூட வாசிக்க கேட்போம். என்னை அவைகள் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில் அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததாயிருந்தது. பாருங்க, இந்த எலும்புகள் எப்படி இருந்துச்சா? மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்துதான் இருந்துச்சான். ட்ரை போன்ஸ், அதுக்கு ஜீவன் இல்லை. எல்லா எலும்புகளும் காய்ந்து அவன் உடைந்து போய் அப்படியே ஒரு சுக்குநராக்கப்பட்ட காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். அப்பொழுதுதான் எசேக்கியேல், ஆண்டவர் உமக்கே தெரியும் சொன்ன உடனே அவைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்வார். தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட பின்பு ஆமென் தெய்வ பிள்ளையில உலர்ந்து போன எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேருகிறது. நரம்புகள் உண்டாகிறது, மாம்சம் உண்டாகிறது, தோல் உண்டாகிறது. அவைகள் பெரிய சேனையாய், அதுக்கு ஜீவன் உண்டாகி அது பெரிய சேனையாய் இருக்கிறத பார்க்கிறோம். எசேக்கியேல் 37:10 கூட வாசிக்க கேட்போம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். பாருங்களேன், தீர்க்க தரிசனம் உரைத்த போது அவைகளுக்குள்ள ஆவி பிரவேசித்து தான். ஆவி வந்தோடனே அவங்க மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். தேவ பிள்ளைகளை, ட்ரை போன்ஸ், உலர்ந்து போன எலும்புகள், ஆமென், நரம்புகள் இல்லை, தசைகள் இல்லை, ஒன்றுமே இல்லாத காய்ந்து உலர்ந்து போன எலும்புகளை அழகாய் ஒன்றோடு ஒன்று இணைத்து அதுகளுக்குள்ள ஆண்டு ஆவி அனுப்பி உயிரடை பண்ணி ஒரு பெரிய சேனையாக வைத்தார் என்றால், உங்கள் வாழ்க்கையில் எது உலர்ந்து போயிருக்கு தேவ பிள்ளைகளை? உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மை, எந்த ஆசீர்வாதங்கள், எந்த சரீரத்தினுடைய பலன் உலர்ந்து போயிருக்க போல இருக்கா? பயப்படாதீங்க. கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் பிரவேசிக்கும் போது நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லேலூயா. அதனால தான் 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்குள் ஆவியை வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அப்போது நான் கர்த்தர், நான் சொன்னேன், நான் செய்வேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அது நடக்கும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார், என்ன தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார், கண்டிப்பாக அது நிறைவேறும். சோர்ந்து போகாதீங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும் அல்லவா? தேவ பிள்ளையில, அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ, ஒருவேளை இப்போத்துக்கு சூழ்நிலை அது காய்ந்து வறண்டு போய் உலர்ந்து எலும்புகளை போல காணப்படலாம். பயப்படாதீங்க, அது சேனையாய் நிற்கும். கர்த்தர் உங்களை சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரப்பா. உலர்ந்து போன எலும்புகளில் உயிரடைய பண்ணி அவைகளை சேனையாய் நிற்பைக்க வைப்பேனா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உலர்ந்து போயிருக்கோ, காய்ந்து போயிருக்கோ, நம்பிக்கையற்று போயிருக்கோ, ஆண்டவரே உயிர்ப்பிக்கிற கர்த்தர் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டுங்கப்பா. ஆண்டவரே, ஒருவேளை பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருப்பாங்கன்னா இயேசுவின் நாமத்தில் பலவீனங்கள் பலனாய் மாறட்டும். சரீரத்துக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும். ஒவ்வொரு அவைகளை தொட்டு சுகமாக்கும். ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும், பாதுகாத்துக்கிறோம். இவளை சேனையாய் நிற்க வைப்பீராக நிச்சயிக்கிறோம். இயேசுவின் மேலே ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை உயிரடைய பண்ணுவார். தைரியமாக போங்க. God bless you.